நம்பிக்கை யார் மேலதான்? ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾರ ಮೇಲೆಯೇ? கர்த்தர் மேலே, ಕರ್ತನ ಮೇಲೆ. ஆமென் ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கும் ಈ ದಿನವೂ நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு நேராக வைப்போம். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಇಡೋಣ. அவர் நம்மை விடுவிப்பார். ಆತನ ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ನಮ್ಮ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குவார். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕಳುಹಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಗುಣಪಡಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕಳುಹಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறது மாத்திரமல்ல, வார்த்தையை அனுப்பி அழிவுக்கும் தப்புவிக்கிறார். ವಾಕ್ಯವನ್ನ ಕಳಿಸಿ ಗುಣಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ವಾಕ್ಯವನ್ನ ಕಳಿಸಿ ನಾಶದಿಂದ ನಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்கள். ವಾಕ್ಯವು ಎಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದ್ದು ನೋಡಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே இந்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ಅದ ಕಾರಣ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ನಾವು ದಾಟಿ ಹೋಗೋಣ. இந்த நாளிலும் ಈ ದಿನವೂ ಸಹ நம்முடைய தியானத்திற்கு ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ தேவன் கொடுத்த வார்த்தை, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ಫಿಲಿಪ್ಪಿಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம். 6ನೇ ವಚನ. பிலிப்பியதவರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம். 6ನೇ ವಚನ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவன் இன்றைக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை, ದೇವರು ಕೊಡುವಂತ ಈ ದಿನ ಆತನ ವಾಕ್ಯ, நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ನೀವು ದೇವರಿಗೆ ನೀವು ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. இன்றைக்கு அநேக வேதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது, ಇದನ್ನ ಅನೇಕರು ವೇದನೆಗಳು ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ, பலவீனங்கள் வரும் பொழுது, ಬಲಹೀನತೆಗಳು ಬರುವಾಗ நாம் கவலைப்படுகிறோம். ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ಮನುಷ್ಯರ ಚಿಂತೆ ಆತನನ್ನ ಕುಗ್ಗಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரம் முளத்தோடு ஒன்றை கூட்டுவான். ಚಿಂತೆ ಮಾಡುವುದ ಮುಖಾಂತರ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವನು ತನ್ನ ಒಂದು ಮೊಳ ಸೇರಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಸತ್ಯವೇದ நீங்கள் ಹೇಳುತ್ತದೆ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. கவலைப்படாமல் ಚಿಂತೆ ಮಾಡದೆ நாம் செய்ய வேண்டியது என்ன அருமையானவர்களே? ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಏನು ಪ್ರಿಯಾದವರೇ? கவலைக்கு காரணமானவைகளை ಚಿಂತೆಗೆ ಕಾರಣವಾಗಿರುವಂತವುಗಳನ್ನು நாம் யாருக்கு தெரியப்படுத்த ನಾವು வேண்டும்? ಯಾರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அநேக வேதனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಅನೇಕರು ವೇದನೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು. அநேக கவலைகளோடு உட்கார்ந்து ಅನೇಕ கொண்டிருக்கிறீர்கள். ಚಿಂತೆಗಳಿಂದ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು. ஆனால் இன்றைக்கு அருமையானவர்களே, ಆದರೆ ಈ ದಿನ ಪ್ರಿಯಾದವರೇ, நம்முடைய காரியங்களை ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು நாம் யாருக்கு தெரியப்படுத்தணும்? ನಾವು ಯಾರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ஜெபத்தை கேட்கிறவரே, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವವನೇ நம்முடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು, நம்முடைய வேண்டுதலை என்ன செய்கிறவர்? ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳನ್ನ ಏನು ಮಾಡುವಂತವರು? நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ನಾವು ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವಾಗ அதை என்ன செய்கிறவர்? ಆತನು ಏನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ? கேட்கிறவர். ಆತನು ಕೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு பழைய பாட்டு கூட உண்டு, அருமையான ಹಳೆಯ ಹಾಡು ಕೂಡ ಸಹ ಇದೆ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು பேசும் தெய்வம். ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி, என்
தேவன் யாரு? ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? ಮಾತನಾಡುವ ದೇವರು. ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಿ? இன்னைக்கு இதை விசுவாசிச்சீங்கன்னா ಇದನ್ನ ಅದನ್ನ ನಂಬುವುದಾದರೆ உங்க கூட அவர் பேசுறத நீங்க பார்க்கலாம். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಅವರು ಮಾತನಾಡುವಂತದನ್ನ ನೀವು ಕೇಳುತ್ತೀರಿ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த உலகத்தில் अनेक தெய்வங்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ದೇವರುಗಳು ಇರಬಹುದು. எந்த தெய்வம் பேசுகிற தெய்வம்? ಆದರೆ ಯಾವ ದೇವರು ಮಾತನಾಡುವಂತ ದೇವರಲ್ಲ. பேசுகிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಒಂದೇ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை படைத்தவரும் அவரேதான். ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತವರು நம்மை ಅವರೇ. வளர்த்தவரும் அவர்தான். ನಮ್ಮನ್ನ ನಡೆಸುವಂತವರು ಅವರೇ. சொல்லுவோமா? ಹೇಳೋಣವಾ? எத்தனை பேரிடத்துல ஏசப்பா இன்னைக்கு பேசணும்னு ಎಷ್ಟು ஆசைப்படுறீங்க? ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாயில அறிக்கை இடுவீங்களா? ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೀರಿ? பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்வம் மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்வம் மரமோ நிழல்ல, பேசும் தெய்வம் நீ.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ಆದ ಕಾರಣ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. அவர் கேட்கிற தேவன். ಅವರು ಕೇಳುವಂತ ದೇವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அவர் ಉಂಟಾಗಲಿ. பேசாத கல்லோ மரமோ அல்ல. ಆತನು ಮಾತನಾಡಿರತಕ್ಕಂತ ಕಲ್ಲೋ ಮರವೋ ಅಲ್ಲ. நாளைக்கு அல்ல அருமையான, ನಾಳೆ ಅಲ್ಲ ಪ್ರಿಯಾದವರೇ, இன்றைக்கு ಈ ದಿನವೇ நீங்கள் தெரியப்படுத்துகிறதை ನೀವು ತಿಳಿಯಪಡಿಸುವುದನ್ನು அவர் கேட்கிற தேவன். ಆತನು ಕೇಳುವಂತ ದೇವರು. ஆகவே தான் வேதம் ಆದ சொல்லுகிறது, ಕಾರಣ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் ஒன்றுக்கும் ನೀವು கவலைப்படாமல் ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ எல்லாவற்றையும் ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯೊಡನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீங்கள் 1 சாமுவேல் ಈ 1 ಸಾಮುವೇಲನ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲನ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம், 3ನೇ ವಚನ. அந்த மனுஷன் ಆ ಮನುಷ್ಯನು சீலோவிலே ಶಿಲೋವಿನಲ್ಲಿ சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಮಸ್ಕರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவருக்கு பலியிடவும் ಆತನು ಯಜ್ಞ ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். ವರ್ಷಾಂತರವಾಗಿ ಆ ಊರಿಂದ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு இஸ்ரவேல் குலத்தான், ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದವನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே ಆದ ಕಾರಣ வருஷந்தோறும் ಪ್ರತಿ ವರ್ಷವೂ தன் மனைவி பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு ಆತನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು சீலோவுக்கு வருவார். ಶಿಲೋವಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. தேவனை பணிந்து கொள்வார். ದೇವರನ್ನ ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತಾರೆ. தேவனுக்கு பலிகளை செலுத்துவார். ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವನ್ನ ಅರ್ಪಿಸುತ್ತಾರೆ. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டே இருந்தது. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಅದನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದರು. 5வது வசனத்தை நீங்கள் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, 6ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ அவனுடைய மனைவி ಆತನ ಹೆಂಡತಿ அன்னாள். ಆತ ಅಣ್ಣಳು. இந்த அன்னாள் தான் ಈ ಅಣ್ಣಳೇ சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாய். ಸಾಮುವೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ತಾಯಿ. இங்கே வரும்பொழுதெல்லாம் ಇಲ್ಲಿ ಬರುವಾಗೆಲ್ಲ அவளுக்கு குழந்தை இல்லாதபடியினால் ಅವಳಿಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಕಾರಣ அவளுடைய சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துவாள். ಅವಳ ಸವತಿ ಅವಳನ್ನ ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಳು. அவள் துக்கத்தோடு அழுது கொண்டிருப்பாள். ಅವಳು ದುಃಖದಿಂದ ಅಳುತ್ತಾ ಇರುತ್ತಿದ್ದಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆனா ಉಂಟಾಗಲಿ. வருஷா வருஷம் போய்கிட்டு ಅದು ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ನಡೆಯುತ್ತಲೇ ಇರುತ್ತಿತ್ತು. 6வது வசனம் சொல்லுகிறது, 6ನೇ ವಚನ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தர் ಕರ್ತನು அவள் கற்பத்தை அடைத்தபடியினால். ಬಂಜೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದರಿಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா அந்த வருஷம் ಆ ವರ್ಷವೇ கர்த்தர் ಕರ್ತನು அடைப்பட்ட அவளுடைய கற்பத்தை திறந்தார். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಗರ್ಭವನ್ನ ತೆರೆದರು. அதுல பிறந்தவர் தான் யாரு? ಅವರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರೇ ಯಾರು? தீர்க்கதரிசி, ಪ್ರವಾದಿ. இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசி, ಇಸ್ರೇಲ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ, முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர், ಮೊದಲನೇ ರಾಜನನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதற்கு அவள் செய்த காரியம் என்ன? ಅದಕ್ಕೆ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇನು? ஒவ்வொரு வருஷம் அவள் போய் வந்தாள். ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಳು. ஆனா அந்த வருஷத்துல ಆದ್ರೆ ಆ ವರ್ಷವೂ அவள் தேவனுக்கு தெரியப்படுத்தி ಅವರು ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದಳು. எல்லா வருஷமும் போனாள். ಎಲ್ಲ ವರ್ಷವೂ ಹೋದಳು. அவளை துக்கப்படுத்துகிறபடினா ಅವರು ದುಃಖಪಡಿಸುವುದರಿಂದ அவள் வெறும் அழுது கொண்டு வந்து விடுவாள். ಬರೀ ಅಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಳು. ஆனா அந்த வருஷம் ಆದ್ರೆ ಆ ವರ್ಷವೂ அவள் யாரிடத்தில் அழுதாள்? ಅವರು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅತ್ತಳು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனிடத்திலே. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 10ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, அவள் போய் ಅವಳು ಹೋಗಿ மனம் கசந்து ಅವಳು ಬಹು ದುಃಖದಿಂದ மிகவும் அழுது ಅವಳು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ கர்த்தரை நோக்கி ಯೆಹೋವನನ್ನ ಕುರಿತು என்ன தெரியப்படுத்தினாள்? ಏನನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸಿದಳು? கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ, அடியாளின் சிறுமையை ನಿನ್ನ ದಾಸಿಯ நீர் ದುಃಖವನ್ನು கண்ணோக்கி பார். ನೀನು ಪರಾಂಬರಿಸಿ ನೋಡು. கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ, என்னுடைய சிறுமையை ನನ್ನ ದುಃಖವನ್ನು நீ கண்ணோக்கி பார். ನೀನು ಪರಾಂಬರಿಸಿ ನೋಡು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவளுடைய கண்ணீர், ಅವರ ಕಣ್ಣೀರು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனுடைய இருதயத்தை அசைத்தது. ದೇವರ ಹೃದಯವನ್ನ ಕದಲುವಂತೆ தேவனுடைய ಮಾಡಿತು. இருதயத்தை அசைத்தது. ದೇವರ ಹೃದಯವನ್ನ ಕದಲುವಂತೆ ಮಾಡಿತು. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை நினைத்தருளும். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். ನಿನ್ನ ದಾಸಿಯನ್ನ ಮರೆಯದೆ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ. ஒரு ஆண் குழந்தையை நீ தாரும். ನನಗೆ ಗಂಡು ಮಗನ ನೀನು ಕೊಡು. அந்த ஆண் குழந்தை நான் உமக்கே கொடுத்து ಆ விடுகிறேன். ಗಂಡು ಮಗನ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. மனம் கசந்து அழுதாள். ಅವಳು ಬಹು ದುಃಖದಿಂದ ಹತ್ತಳು. இன்னொரு காரியத்தை நான் வேதத்துல வாசிக்கிற ಇನ್ನೊಂದು அருமையான ಕಾರ್ಯವನ್ನ
ವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 21வது அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நீங்கள் 16ನೇ வாசிப்பீர்கள் ವಚನವನ್ನು என்றால், ಓದಿರಿ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 21வது அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 16ನೇ ವಚನ ಓದುವುದಾದ್ರೆ, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ಮಗುವು ಸಾಯುವುದನ್ನ ನಾನು ನೋಡಲಾರೆ ಎಂದುಕೊಂಡು எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து ಎದುರಾಗಿ ಬೆಲ್ಲೆಸುವಷ್ಟು ದೂರವಷ್ಟು ಹೋಗಿ ಕೂತುಕೊಂಡು சத்தமிட்டு அழுதாள். ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅತ್ತಳು. ஒரு குழந்தை, ಒಂದು ಮಗು, ஆகாரின் குழந்தை, ಆಗಳಲ ಮಗು, தண்ணி இல்லை, ನೀರಿಲ್ಲ, வனாந்தரம், ಆ ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶ, குழந்தை சாக போகிறது. ಮಗು ಸಾಯುವಂತ இந்த குழந்தை சாகிறதை நான் பார்க்க ಈ மாட்டேன். ಮಗು ಸಾಯುವುದನ್ನ ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அம்பு பாயிர தூரத்திலே ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ அந்த ಮಾತ್ರ குழந்தையை படுக்க வைத்து ಆ விட்டு ಮಗುವನ್ನ ಮಲಗಿಸಿ அழுகிறாள். ಅಳುತ್ತಾಳೆ ಅಳುகிறாள். ಅಳುತ್ತಾಳೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் ದೇವರು பிள்ளையின் சத்தத்தை ಮಗಳ ಶಬ್ದವನ್ನು கேட்டார். ಕೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அன்னாளின் சத்தத்தை கேட்ட தேவன் ಅಣ್ಣಳ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದಂತ இங்கே ದೇವರು, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் ಈ கேட்டார். ಮಗನ ಶಬ್ದವನ್ನ ದೇವರು ಕೇಳಿದರು. உடனே அவர் கூப்பிடுகிறார், ಕೂಡಲೇ ಅವಳು ಕೂಗುತ್ತಾಳೆ, ஆகாரே, ಆಗರಳೆ உனக்கு என்ன சம்பவித்தது? ನಿನಗೆ ಏನು ಸಂಭವಿಸಿತು? ஆகாரே, ಆಗರಳೆ உனக்கு என்ன நடந்தது? ನಿನಗೆ ಏನಾಯಿತು? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, அதே தேவன் ಅದೇ ದೇವರು இன்றைக்கும் ಈ ஜீவிக்கிறார். ದಿನವೂ ಜೀವಿಸುವ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದೇ ஆகாரின் ಇರುವವನು. அழு குரலை தேவன் கேட்டார். ಆಗರಳ ಕಣ್ಣೀರನ ಶಬ್ದವನ್ನ உடனே ಕೇಳಿದರು. பிரதிசத்தம் கேட்கிறது, ಕೂಡಲೇ ಪ್ರತಿ ಧ್ವನಿ ಕೇಳಿಸಿತು. ஆகாரே, ಆಗರಳೆ நீ ஏன் அழுகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ? உனக்கு என்ன நடந்தது? ನಿನಗೆ ಏನಾಯಿತು? இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படி கேட்க ಈ போகிறேன். ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನ್ ಅಳುகிறாய்? ನಿನಗೆ ಏನಾಯಿತು? ஏன் அழுகிறாய்? ನೀನು ಯಾಕೆ உனக்கு ಅಳುತ್ತಿ? என்ன நடந்தது? ನಿನಗೆ ಏನು ಸಂಭವಿಸಿದೆ? எத்தனை பேர் கர்த்தர் இப்படி கேட்கணும்னு ಎಷ್ಟು ஆசைப்படுறீங்க? ಜನ ಕರ್ತನನ್ನು ಕೇಳಬೇಕು? ஆகாரே, ಆಗರಳೆ உனக்கு என்ன சம்பவித்தது? ನಿನಗೆ ಏನು ಸಂಭವಿಸಿತು? பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ಮಗನು ಇರುವಂತಹ ಶಬ್ದದಲ್ಲಿ ದೇವರು ಕೇಳಿದರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் ದೇವರು அவளுடைய கண்களை திறந்தார். ಅವಳ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டார். ಅವಳು ಆ ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನು ಕಂಡಳು. பிள்ளை சாக போகிறது. ಮಗು ಸಾಯುತ್ತಾ ಇದೆ. பக்கத்துல தான் ஒரு துறவு இருக்கிறது. ಪಕ್ಕದಲ್ಲೇ ಒಂದು ಬಾವಿ ಇದೆ. பக்கத்துல தண்ணி இருக்கு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೀರಿದೆ. ஆனா அந்த தண்ணி ಆ ನೀರು யாருடைய கண்ணுக்கு தெரியல. ಯಾರಿಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. ஆகாருடைய கண்ணுக்கு தெரியல. ಆಗರಳ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் ಈಗಿನ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು நமக்கு பக்கத்துல தான் ನಮ್ಮ இருக்குது. ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇದೆ. ஆனா நம்முடைய கண்களுக்கு அது என்ன செய்யல, ಅದು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಏನಾಗುತ್ತಿಲ್ಲ, தெரியல. ಅದು ಗೋಚರವಾಗುತ್ತಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த சத்தம், ಆ ಶಬ್ದ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவளுடைய அழுகை குரலை பார்த்து ಆ ಕಣ್ಣೀರಿನ ಶಬ್ದವನ್ನು தேவன் ನೋಡಿ அவளுடைய கண்ணை என்ன செய்தார்? ದೇವರು ಅವಳ ಕಣ್ಣನ್ನ ಏನು ಮಾಡಿದರು? ತೆರೆದ. ತೆರೆದರು. அன்னாளின் அழுகை குரலை கேட்டு ಅಣ್ಣಳ ಕಣ್ಣೀರಿನ ಧ್ವನಿಯನ್ನು தேவன் ಕೇಳಿ அவளுடைய கற்பத்தை திறந்தார். ದೇವರು ಆ ಗರ್ಭದ ಫಲವನ್ನ ತೆರೆದರು. அடைக்கப்பட்டதை அவர் திறந்தார். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವುಗಳನ್ನ ತೆರೆದರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ வெளிப்படுத்தின ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. விசேஷம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7-8 ವಚನವನ್ನ ಓದುವುದಾದ್ರೆ அங்க வேதம் ಅಲ್ಲಿ சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟು வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 7-8 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தாவீதின் திறவுகோலை உடையவரும் ದಾವಿದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವನು, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ಯಾರು ಮುಚ್ಚಕೂಡದಂತೆ ತೆರೆಯುವವನು, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ಯಾರು ತೆರೆಯದಂತೆ ಮುಚ್ಚುವವನು ಆಗಿರುವ ಆತನು. சொல்லுகிறதாவது, ಹೇಳುವಂತೆ ಏನೆಂದರೆ, நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, தேவன் திறந்தால் ದೇವರು ತೆರೆದರೆ அதை ஒருவரும் என்ன செய்ய ಅದು முடியாது, ಯಾರಿಂದಲೂ ಏನಾಗುವುದಿಲ್ಲ, பூட்ட முடியாது. ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா தேவன் பூட்டினார் ಅದೇ என்றால் ದೇವರು ಮುಚ್ಚುವುದಾದರೆ ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது, ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, திறக்க முடியாது. ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில வாசல்கள் ಕೆಲ ಬಾಗಿಲುಗಳು பூட்டப்பட்டது போல இருக்கிறதோ, ಮುಚ್ಚಲ್ಪಡುವಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯೋ, ஐயா எங்க போனாலும் பூட்டினது போல இருக்குது. ಅಯ್ಯೋ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಮುಚ್ಚಲ್ಪಡುವಂತೆ ಇದೆಯೋ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு பெரிதும்
அனுகூலமான கதவு திறந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ನನಗೆ ದೊಡ್ಡದು ಅನುಕೂಲವಾದ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 2:12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ಕೊರಿಂಥೆ 2:15 ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தராலே ಕರ್ತನಿಂದಲೇ எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், ನನಗೆ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಾಗ கதவை திறக்கிறது யார்தான்? ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯಲ್ಪಡುವಂತದ್ದು ಯಾರು? நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை ಆಶೀರ್ವಾದಗಳ ಬಾಗಿಲುಗಳನ್ನ கர்த்தர் பூட்டிட்டார்னு வைத்துக் கொள்ளுங்க. ಕರ್ತನು ಮುಚ್ಚುವುದ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. உங்க திறமையினால் அது திறக்க முடியாது. ಪ್ರಾವೀಣ್ಯದಿಂದ ಅದು ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நிறைய திறமைசாலிகள், ಅನೇಕ ಪ್ರಾವೀಣ್ಯರು, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ಐಶ್ವರ್ಯ ಉಳ್ಳಂತವರು மூடப்பட்ட வாசலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲ ಮುಂದ್ಗಡೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஐயோ, ஒன்றும் திறந்த வாசல் இல்லையே. ಅಯ್ಯೋ, ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲು ಇಲ್ಲವಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் மூடினால் ಕರ್ತನು ಮುಚ್ಚುವುದಾದ್ರೆ ஒருவரும் திறக்க முடியாது. ಒಬ್ಬರು ತೆರೆಯಿಂದ ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் திறந்துட்டார், ಆದ್ರೆ ಕರ್ತನು ತೆರೆದರೆ அதை யாரும் மூட முடியாது. ಅದನ್ನ ಯಾರು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசினஸ் வாசல் மூடி கிடக்கிறதோ, ವ್ಯಾಪಾರದ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, எங்கு பார்த்தாலும் மூடினது போல இருக்கிறது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಮುಚ್ಚಲ್ಪಡುವಂತಹ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆಯೋ. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ அந்த ಸಹೋದರಿಯೇ, வாசலை ಆ ಬಾಗಿಲುಗಳನ್ನು திறக்கவே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ತೆರೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ஹalleluya. ಬಂದಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர்ட்ட கேளுங்க. ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்னாளின் கற்பம் ಅಣ್ಣಳ ಗರ್ಭವನ್ನ அடைக்கப்பட்டிருந்தது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கண்ணீர், ಅವರ ಕಣ್ಣೀರು, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அந்த கற்பத்தை என்ன செய்தது? ಆ ಗರ್ಭವನ್ನ ಏನು ಮಾಡಿತು? திறந்தது. ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகாரின் கண்கள், ಆಗಾರಳ ಕಣ್ಣಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மூடப்பட்டிருந்தது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. கண்கள் இருந்தும் ಕಣ್ಣು ಇದ್ದು அவருடைய கண்களிலே ಅವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியவில்லை? ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, பார்க்க முடியவில்லை, ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய கண்ணீர், ಅವರ ಕಣ್ಣೀರು, அண்ணாளே ಅಣ್ಣಳೇ, உனக்கு என்ன ஆயிற்று? ನಿನಗೇನಾಯಿತು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எங்கே போகிறாய்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿ? கண்களை திறந்தார். ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆರೆದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை சொல்லிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳುತ್ತಾ இந்த ಇರಬಹುದು, துறவு ಆ ಬಾವಿ இங்க பக்கத்துல தானே இருந்திருக்கு. ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇದೆ. ಕಾರಣ அதை என்ன செய்ய முடியல, ಅದನ್ನೇನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, பார்க்க முடியல. ನೋಡಲು ಆಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ಆಶೀರ್ವಾದಗಳು, நல்ல வாசல்கள் ಒಳ್ಳೆಯ நம்ம ಬಾಗಿಲುಗಳು பக்கத்திலே இருக்குது. ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಇದೆ. ஆனா நம்முடைய கண்களுக்கு அது என்ன ಆದರೆ செய்யப்பட்டிருக்கிறது? ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಅದು ನೋಡಲು மூடப்பட்டிருக்கிறது. ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. தண்ணீர் துறவை பார்த்தாள், ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನ ನೋಡಿದಳು, தானும் குடித்தாள். ತಾನು ಕುಡಿದಳು. அந்த துருத்தியிலே ಆ ಬಾವಿಯಲ್ಲಿ அதை என்ன செய்து கொண்டாள்? ಏನು ಮಾಡಿದಳು? நிரப்பிக்கொண்டாள். ಅದನ್ನು ತುಂಬಿಸಿಕೊಂಡಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், ಓದುವುದಾದ್ರೆ 2 ராஜாக்கள் 2 ಅರಸುಗಳು 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், 3ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிற ಅಲ್ಲಿ அருமையானவர்களே. ಒಂದು ಸಂಭವವನ್ನ ನಾವು ಓದುತ್ತೇವೆ ಪ್ರಿಯಾದವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 2 Kings 2 ಅರಸುಗಳು chapter 20 20ನೇ ಅಧ್ಯಾಯ verse 3. 3ನೇ ವಚನ. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ என்பதை நினைத்தருளும் ಎಂದು ನೆನೆಸಿಕೋ என்று விண்ணப்பம் பண்ணினான். ಎಂದು ವಿಜ್ಞಾಪಿಸಿದನು. எசேக்கியா ಹಿಜ್ಕೀಯ மிகவும் அழுதான். ಒಬ್ಬ ಹತ್ತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು ஒரு தடவை சொன்னதை ಒಂದು ಸಲ மாற்றுகிறதற்கு ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ அவர் மனுஷன் ಆತನು ಮನುಷ್ಯನು ಅಲ್ಲ, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. ಆತನು ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಲು ಮನುಷ್ಯ ಪುತ್ರನಲ್ಲ. அவர் சொன்னால் ಆತನು ಹೇಳಿದರೆ சொன்னதே. ಹೇಳುವಂತದ್ದೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்முடைய ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது. ನಿಮ್ಮ ಆಯುಷ್ ಕಾಲ ಮುಗಿದೋಯಿತು. உம்முடைய அரசாட்சி காரியங்களை ஒழுங்குபடுத்து. ನಿಮ್ಮ ಆಡಳಿತ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡು. ஆனாம் எசேக்கியா ಆದ್ರೆ ಹಿಜ್ಕೀಯನು மிகவும் என்ன செய்தார்? ಬಹಳವಾಗಿ ಏನು ಮಾಡಿದನು? அழுதா. ಅತ್ತನು. 5வது வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ವಚನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ உன் ಕೇಳಿದ್ದೇನೆ, கண்ணீரை கண்டேன். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದೇನೆ, உன் கண்ணீரை நான் என்ன செய்துட்டேன்? ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ದೇನೆ? கண்டேன். ಕಂಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா.
ஹalleluya. Hallelujah. அடுத்த நாள் அல்ல, ನಂತರ ದಿನವಲ್ಲ. இந்த தீர்க்கதரிசி ಈ ಪ್ರವಾದಿ சொல்லிட்டு அரண்மனை முற்றத்துக்கு கூட போகல. ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅರಮನೆಯ ಬಾಗಿಲುಗಳಿಗೂ ಸಹ ಹೋಗಲಿಲ್ಲ. தேவனுடைய மனம் என்ன செய்துட்டு? ದೇವರ ಮನಸ್ಸು ಏನಾಯಿತು? தேவனுடைய மனம் என்ன செய்துட்டு? ದೇವರ ಮನಸ್ಸು ಏನಾಯಿತು? மாறிட்டு ಆತನು ಮಾರ್ಪಟ್ಟು என் ஜனத்தின் அதிபதியினிடத்தில் போய் சொல்லு. ನನ್ನ ಜನರ ಅಧಿಪತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳು. ஹalleluya. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ದೇವರಿಗೆ ತಕ್ಕದಾಗಿರುವಂತ நொறுங்குண்ட ஆவிதான். ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮ, தேவரே ದೇವರೇ நொறுங்குண்டதும் ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ நறுங்குண்டதுமான இருதயத்தை ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ಹೃದಯವನ್ನು புறக்கணி. ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವವನಲ್ಲ. ஒருவேளை அருமையானவர்களே, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಿಯಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஏதோ ஒன்றை நான் பிரசங்கிக்கவில்லை, ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರಸಂಗಿಸಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் சிந்தையிலே ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ நான் செய்த பாவம்தான், ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪವೇ, நான் செய்த அக்கிரமங்கள், ನಾನು ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳು, நான் செய்த மீறுதல்கள், ನಾನು ಮಾಡಿದ ಅಪರಾಧಗಳು, நான் சிந்தித்த பெருமையான ನಾನು காரியத்தின் ಯೋಚಿಸಿದ நிமித்தமாக, ಹೆಮ್ಮೆಯಾದ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ, காரியத்தின் நிமித்தமாக ಕಾರ್ಯದ நான் ನಿಮಿತ್ತವಾಗಿ இன்றைக்கு இப்படி கஷ்டப்பட்டு ನಾನು ಈ கொண்டிருக்கிறேன். ದಿನ ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒருவேளை அந்த சிந்தை இருக்கும் ಒಂದು என்றால் ವೇಳೆ ಆ ಯೋಚನೆ ಇರುವುದಾದರೆ உங்கள் விண்ணப்பங்களுக்காக நீங்கள் முதலாவது கண்ணீர் வடிக்காதிருங்கள். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೋಸ್ಕರ ಮೊದಲು ಕಣ್ಣೀರಿಡಬೇಡಿ. உங்கள் பாவங்களுக்காக ನಿನ್ನ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ கர்த்தர்ட்ட கண்ணீர் வடிங்க. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ஆண்டவரே, ಸುರಿಸಿರಿ. ದೇವರೇ, நான் இப்படி பேசிட்டேன், ನಾನು ಈ ರೀತಿ ஆண்டவரே ಮಾತನಾಡಿದೆ, இப்படி ನಾನು நடந்துட்டேன், ಈ ರೀತಿ ನಡೆದೆ, இப்படி மாம்ச இச்சைக்கு இடம் ಈ ರೀತಿ கொடுத்துட்டேன், ಶರೀರ ಅಭಿಲಾಷೆಗೆ இப்படி ஒரு ಅವಕಾಶ பாவத்தை நான் ಕೊಟ್ಟೆ, செய்துட்டேன், ರೀತಿಯಾದ ಪಾಪ ಮಾಡಿದೆ, எனக்கு நன்றாய் தெரிகிறது, ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. இது நிமித்தமாகத்தான் ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ இன்றைக்கு நான் இப்படி ஒரு வேதனைப்படுகிறேன், ಇದನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ವೇದನೆ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறேன். ಈಗ ನಾನು ಮನಸ್ಸಾಂತರ என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, உன்னுடைய கண்ணீர் ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು தேவனுடைய இருதயத்தை அசைத்து விடும். ದೇವರ ಹೃದಯವನ್ನ ಕದಲಿಸುತ್ತದೆ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கண்ணீரை கண்டு ಕಣ್ಣೀರನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, உன் விண்ணப்பத்தை கேட்டு ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದೇನೆ. வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதலாவது ಮೊದಲಾಗಿ நீங்கள் கண்ணீரோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. ನೀವು ಕಣ್ಣೀರಿಂದ ತಿಳಿಸಪಡಿಸಿರಿ ಅಂತ உங்கள் ಹೇಳಲಿಲ್ಲ. பாவங்களுக்காக, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ, உங்கள் மீறுதல்களுக்காக. ನಿಮ್ಮ ಅಪರಾಧಗಳಿಗೋಸ್ಕರ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வருத்தம் ದುಃಖವು இந்த பூமியிலிருந்து முளைக்கிறதில்லை. ಭೂಮಿಯಿಂದ ಹುಟ್ಟುವಂತದಲ್ಲ. வருத்தத்திற்கு காரணம் ಆ ವ್ಯಥೆಗೆ ವೇದನೆ நம்முடைய காரியங்கள் தான். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೇ. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಿರುವಾಗಲೇ கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் காண முடியும். ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುವಂತ கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை காண முடியும். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறதை காண முடியும். ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುವಂತದನ್ನು கர்த்தர் உணர்த்துகிறதை நீங்கள் காண முடியும். ಕರ್ತನು ಎಚ್ಚರಿಸುವಂತದ್ದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ஹalleluya. அது உணர்த்துகிற காரியத்தை ಕರ್ತನು ಎಚ್ಚರಿಸುವಂತ மனம் ಕಾರ್ಯವನ್ನು கசந்து, ಮನಸ್ಸಾರೆ, மனம் கசந்து ಮನಸ್ಸು ಬಿಟ್ಟು தேவனுக்கும் உங்களுக்கும் தெரிய ದೇವರಿಗೂ ನಿಮಗೂ ತಿಳಿಯಪಡಿಸುವ கர்த்தரை இப்போ அறிக்கையிடுங்க. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, கர்த்தரிடத்தில் அதை சொல்லுங்க. ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಿ, முதலாவது அதை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ಮೊದಲಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ஆண்டவரே, ತಿಳಿಯಪಡಿಸಿ, நான் இப்படி நடந்து ನಾನು ಈ விட்டேன், ರೀತಿಯಾಗಿ ನಡೆದು இப்படி ஒரு ಬಿಟ್ಟೆ, துணிகரமான பாவத்தை செய்து ಏಕೆಂದರೆ விட்டேன், ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து விட்டேன், ಕಣ್ಣುಗಳ ಆಸೆಗೂ மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து விட்டேன், ಮಾಂಸದ ಆಸೆಗೆ ಅವಕಾಶ அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் போய்விட்டேன், ಕೊಡುವಂತದನ್ನು ಕೊಡಲೇ ಇಲ್ಲ. தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று ದೇವರಿಗೆ சொல்லப்பட்டிருக்கிறது. ಕುರಿತದ್ದು ದೇವರಿಗೆ, ರಾಜರಿಗೆ ಕುರಿತದ್ದು ರಾಜರಿಗೆ ಕೊಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இப்படி ஒரு மீறுதலை செய்து விட்டேன். ಹೀಗೆ ಅಪರಾಧವನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை இப்பொழுது மன்னியும். ನನ್ನನ್ನು ಈಗ ಕ್ಷಮಿಸು. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்கள் கண்ணீரை ஒருவர் காண ನಿನ್ನ போகிறார். ಕಣ್ಣೀರನ್ನ ಒಬ್ಬರು உங்கள் ನೋಡಲಿದ್ದಾರೆ. கண்ணீரை அவர் பார்ப்பார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அதற்கு அடுத்து ಆದ ನಂತರ உங்கள் விண்ணப்பங்களை ನಿನ್ನ நீங்கள் ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ இந்த ವಿವೇಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவ பிரசன்னம் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ நிரம்பி இருக்கிறதை ஆவியிலே உணர்கிறேன். ತುಂಬಿರುವಂತದನ್ನು ಆತ್ಮದಲ್ಲಿ நீங்கள் ನೋಡುತ್ತಾ கண்ணீரோடு ಕಣ್ಣೀರನ್ನು உங்கள் காரியங்களை, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು, உங்கள் பாவங்களுக்காக ನಿಮ್ಮ மனம் ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ கசந்து அழும் பொழுது ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ஒரு ಅಳುವಾಗ தேவ கரம் ದೇವರ ಹಸ್ತ உங்களை தொடுகிறதை நீங்கள் ನಿಮ್ಮನ್ನು பார்க்க முடியும். ಮುಟ್ಟುವುದನ್ನು ನೀವು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பாவங்களை மறைக்கிறவன் ಪಾಪಗಳನ್ನ வாழ்வடைய மாட்டார். ಆತನು ಬದುಕುವುದಿಲ್ಲ. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நீங்கள் ஊழியக்காரர்களோ, ನೀವು ಸೇವಕರೋ, நீங்கள் மூப்பர்களோ, ನೀವು ಹಿರಿಯರೋ, நீங்கள் விசுவாசியோ, ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳೋ, நாம் செய்த காரியங்கள் ನಾನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ எதுவுமே தேவனுக்கு மறைக்கவே முடியாது. ಯಾವುದು ದೇವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. எதுவுமே தேவனுக்கு மறைக்க முடியாது. ದೇವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರಲು கர்த்தருக்கு ಸಾಧ್ಯವೇ ஸ்தோத்திரம் ಇಲ್ಲ. உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பெரிய பாவமோ ದೊಡ್ಡ ಪಾಪವೋ, சின்ன பாவமோ ಚಿಕ್ಕ ಪಾಪವೋ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வாய்களை திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಯೇಸಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ கொடிய பாவங்களாக இருக்கலாம். ದೊಡ್ಡ ಕಠೋರ ಪಾಪಗಳಾಗಿರಬಹುದು. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ என் அன்பு ಹೇಳುತ್ತೇನೆ. சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, நீ அதை அறிக்கை இடும் பொழுது, ನೀನು ಅದನ್ನು ಅರಿಕೆ நீ ಮಾಡುವಾಗ, அதை அறிக்கை இடும் பொழுது, ನೀನು ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, ஒருவேளை உன்னை அந்த பாவத்தை செய்ய தூண்டின ಒಂದು ವೇಳೆ ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತ அந்த ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ பிசாசு கூட ಆ ದುರಾತ್ಮಗಳು ಸಹ உன்னை விட்டு நீங்குகிறதை காண முடியும். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ನೀಗುವುದನ್ನು ನೀವು அது ನೋಡಲು நீங்குகிறதை ಸಾಧ್ಯ. காண முடியும். ಅದನ್ನು ನೀಗಲು ನೋಡಲು ஏசப்பா, ಸಾಧ್ಯ. ಏಸಪ್ಪಾ, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ, என்னை மன்னியும் ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ, கண்ணீரோடு கேட்பான் என்றார். ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕೇಳುವುದಾದರೆ அதற்கு காரணமாயிருந்த ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವಂತ முதலாவது பிசாசு உன்னை விட்டு நீங்குகிறதை காணுவார். ಮೊದಲಾಗಿ ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುದಂತ சாவ நீங்குகிறதை காணுவார். ಶಾಪ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತದನ್ನು வேதனை ನೋಡುತ್ತೀರಿ. நீங்குகிறதை காணுவீர்கள். ವೇದನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತದನ್ನ ನೋಡುತ್ತೀರಿ. இப்பொழுது அருமையானவர்களே, ಈಗ ಪ್ರಿಯದವರೇ, உங்கள் காரியங்களை தேவனுக்கு விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லல. ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்கள் செய்த பாவங்களுக்காக ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ மனம் கசந்து இப்போ அழுங்க. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಅಳಿರಿ. எதுவுமே மறைந்திருக்க முடியாது. ಯಾವುದು ಮರೆಯಾಗಿರಲು தேவனுக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மறைவாக ஒன்றுமே இல்லை. ದೇವರ ಮುಂದೆ ಮರೆಯಾಗಿರಲು ಯಾವುದು கர்த்தருக்கு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ மனம் ಉಂಟಾಗಲಿ. திறந்து அவரிடத்துல ಮನಸ್ಸು சொல்லிவிடுங்க. ಬಿಟ್ಟು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ மனம் ಹೇಳಿರಿ. திறந்து அவரிடத்துல ಮನಸ್ಸು சொல்லிவிடுங்க. ಬಿಚ್ಚಿ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ மனம் ಹೇಳಿರಿ. கசந்து அழுது சொல்லுங்க. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ என்ன ಹೇಳಿರಿ. மன்னியப்பான்னு கேளுங்க. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ ಎಂದು ஹalleluya. ಹೇಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்ட பாவத்தை செய்ய தூண்டின ಆ ರೀತಿಯ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದಲು ಪ್ರೇರೇಪಿಸಿ பொல்லாத ஆவிகள் ಕೆಡುಕಾದ ಶಕ್ತಿಗಳು உங்களை விட்டு இப்போ வெளியேறுகிறதை காணுவீர்கள். ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಈಗ ಹೋಗುವಂತದನ್ನ ನೋಡಿ, வெளியே ஓடுகிறதை காணுவீர்கள். ಹೊರಗಡೆ ಓಡುವಂತದನ್ನ கண்களின் ನೋಡಿ, இச்சை மறைந்து போகிறதை காணுவீர்கள். ಕಣ್ಣುಗಳ ಆಸೆ ಮರೆಯಾಗಿರುವಂತದನ್ನ கர்த்தருக்கு ನೋಡಿ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟು. வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿರಿ. ஏசப்பா, ಏಸಪ್ಪಾ, எனக்கு இரங்கும், ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுவார்மையானவர்களே. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳೋಣ ಪ್ರಿಯದವರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து நாம் விண்ணப்பங்களை சொல்லுவோம். ನಂತರ ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ நம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸೋಣ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ என் அன்பு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ உன் காரியங்களுக்காக ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ நீ மனம் கசந்து அழும் பொழுது ನೀವು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು அதற்கு ಅಳುವಾಗ, காரணமான ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವ பாரம்பரிய சாபமாக இருந்தாலும் ಪಾರಂಪರಿಕ பிசாசுகளாக இருந்தாலும் ಸೈತಾನ உங்களை விட்டு அகலுகிறதை இப்பொழுது காணுவீர்கள். ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತದನ್ನ ನೀವು ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஹalleluya. 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 அன்றைக்கு ಆ ದಿನ எசேக்கியாவை பார்த்து சொன்னீரே, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದಿ, உன் கண்ணீரை கண்டு ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ದೇನೆ. இப்பொழுது ಈಗಲೂ உம்முடைய பிள்ளைகளுடைய ನಿನ್ನ ಮಕ್ಕಳ கண்ணீரை ಕಣ್ಣೀರನ್ನು நீர் பார்க்கும்படியாக ನೀನು ஜெபிக்கிறேன். ನೋಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. கண்ணீரை பார்க்கும்படியாக ನೀನು ஜெபிக்கிறேன். ನೋಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ உம்முடைய ನಾಮದಲ್ಲಿ கரம் ನಿಮ್ಮ ಹಸ್ತ இந்த இடத்திலே ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ இப்பொழுது ನಾಮದಲ್ಲಿ நீட்டப்படும்படியாக ಈಗಲೇ ஜெபிக்கிறேன். ಚಾಚಲ್ಪಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹalleluya. பாவத்திற்கு ಪಾಪಕ್ಕೆ அக்கிரமத்திற்கு ಅಕ್ರಮಗಳಿಗೆ காரணமான ಕಾರಣವಾಗಿರುವ எந்த அந்தகார வல்லமையாக இருந்தாலும் ಯಾವುದೇ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳ யாருக்குள்ளேயும் ಯಾರಲ್ಲೂ மறைந்திருக்க அதிகாரம் இல்லை. ಮರೆಯಾಗಿರಲು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி ஜெபிக்கிறேன். ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே ಈಗಲೇ அவைகள் வெளியேறும்படியாய் ಹೊರಗೆ கட்டளையிடுகிறேன். ಬರುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. வெளியேறும்படியாய் ಹೊರಗೆ கட்டளையிடுகிறேன். ಬರುವಂತೆ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஹalleluya. ஹalleluya. மறைந்து ಮರೆಯಾಗಿ பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ಪಾಪಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವಂತ நம்முடைய பிள்ளைகளை திசை திருப்புகிற ಮಕ್ಕಳನ್ನ ದಾರಿ ತಪ್ಪಿಸುವ சிந்தையை கெடுக்கிற ಯೋಚನೆಗಳನ್ನ எந்த அசுத்த ஆவிகளாக ಯಾವುದೇ இருந்தாலும் ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳಾಗಿ யாருக்குள்ளும் மறைந்திருக்க அதிகாரம் இல்லை. ಯಾರಲ್ಲೂ ಮರೆಯಾಗಿರಲು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை நோயை உண்டாக்கி கொண்டிருக்கிறவைகள் ನೋವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಾಗಿ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ யாருக்குள்ளும் மறைந்திருக்க அதிகாரம் இல்லை. ಯಾರಲ್ಲೂ ಮರೆಯಾಗಿರಲು ಅಧಿಕಾರ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே ಈಗಲೇ அவைகள் வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறேன். ಬರುವಂತೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. சிலருடைய சிந்தையை சில ஆவிகள் பாழாக்கி கொண்டிருக்கிறது. ಕೆಲವರ ಯೋಚನೆಗಳನ್ನ ಕೆಲ ಆತ್ಮಗಳು இருதயத்தை இருளாக்கி கொண்டிருக்கிறது. ಹೃದಯವನ್ನು ಕತ್ತಲು ಮಾಡುತ್ತಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ இப்பொழுதே ಈಗಲೇ இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியேறும்படி ಹೊರಗಡೆ கட்டளையிடுகிறேன். ಬರುವಂತೆ ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். ಹೊರಗಡೆ ಬರುವಂತೆ ஹalleluya. ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. இப்பொழுது வெளியேறுவதாக.
வெளியேறுவதாக, ಈಗಲೇ ಹೊರಗಡೆ ಬರಲಿ, இப்பொழுது வெளியேறுவதாக. ಈಗಲೇ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ಇರುವಂತ ಅಷ್ಟೊಂದು ಮಕ್ಕಳಲ್ಲಿ இன்றைக்கு விடுவிக்கத்தக்கதாக, ಈ ದಿನ ಬಿಡುಗಡೆ இன்றைக்கு ಮಾಡುವಂತ, விடுவிக்கத்தக்கதாக, ಈ ದಿನ ಬಿಡುಗಡೆ தங்கள் ಮಾಡುವಂತ, காரியங்களுக்காக ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ மனம் கசந்து அழுகிற ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟು இந்த ಅಳುವಂತ, கண்ணீரை நீர் கண்டு ಈ ಕಣ್ಣೀರನ್ನ ನೀನು ನೋಡಿ உம்முடைய பிள்ளைகளை ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು நீர் விடுவிக்கும்படியாக ಬಿಡುಗಡೆ ஜெபிக்கிறேன். ಮಾಡುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹalleluya. மறைந்து செயல்படுகிற, ಬರಿಯಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವ, பாவத்தை தூண்ட வைக்கிற, ಪಾಪವನ್ನ ಪ್ರೇರೇಪಿಸುವ, பாவம் செய்ய தூண்டுகிற, ಪಾಪವನ್ನು சிந்தையை ಮಾಡುವ, கெடுக்கிற, ಯೋಚನೆಯನ್ನು இருதயத்தை ಕೆಡಿಸುವ, கெடுக்கிற ಹೃದಯವನ್ನು ಕೆಡಿಸುವ எந்த அந்தகார சக்திகளாக ಯಾವುದೇ இருந்தாலும் ಅಂಧಕಾರ உம்முடைய ಶಕ್ತಿಗಳಾಗಿರಬಹುದು, பிள்ளைகள் ನಿನ್ನ ಮಕ್ಕಳು தங்கள் காரியங்களுக்காய் ತಮ್ಮ மனம் ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ கசந்து அழுகிறபடியினால் ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟು தகப்பனே, ತಂದೆಯೇ, உம்முடைய பிள்ளைகளுக்கு ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ இப்பொழுது இறங்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ಈಗ ஜெபிக்கிறேன். ಕರುಣಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ஹalleluya. ಹalleluya. எந்த வேதனையோடு இருந்தாலும் ಯಾವುದೇ ವೇದನೆಯಿಂದ உம்முடைய ಇರಬಹುದು, கரம் ನಿನ್ನ ಹಸ್ತ அவர்கள் மீது ಅವರ ಮೇಲೆ இப்பொழுது வைக்கப்படுவதாக. ಈಗಲೇ ಚಾಚಲ್ಪಡಲಿ, இயேசுவின் நாமத்தினால் வைக்கப்படுவதாக. ನಾಮದಲ್ಲಿ ಚಾಚಲ್ಪಡಲಿ, இயேசுவின் நாமத்தில் வைக்கப்படுவதாக. ನಾಮದಲ್ಲಿ ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ಎಲ್ಲರೂ ಕರ್ತನನ್ನ ನೋಡಿ, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ಕರ್ತನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya, ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாரும் ஆங்காங்கே வேடிக்கை பார்க்க ಯಾರು வேண்டாம், ಅಲ್ಲಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಡಿ, கர்த்தரை மாத்திர நோக்கி பாருங்கள், ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ கர்த்தரை ನೋಡಿ. மாத்திர நோக்கி கூப்பிடுங்க. ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ ಕರೆಯಿರಿ. ஹalleluya. ಹalleluya. சற்று முன்பு சொன்னது போல ಸ್ವಲ್ಪ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ உங்கள் ರೀತಿಯಲ್ಲಿ காரியங்களை ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹalleluya. உன் வேதனைக்கு இதுதான்ப்பா காரணம், ನಿನ್ನ ವೇದನೆಗೆ ಇದುವೇ ಕಾರಣ, உன் துக்கத்துக்கு இதுதான் காரணம், ದುಃಖಕ್ಕೆ ಇದೇ ಕಾರಣ, உன் கண்ணீருக்கு இதுதான் காரணம், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ಇದೇ ಕಾರಣ, வாசல்கள் மூடப்பட்டதற்கு இதுதான் ಬಾಗಿಲು காரணம். ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದು ಇದಕ್ಕೆ ಕಾರಣ. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, எனக்கு இப்பொழுது இறங்கும். ನನಗೆ ಈಗ ಕರುಣಿಸು. ஹalleluya. ಹalleluya. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அன்னாளை போல ಅಣ್ಣಳ உன் ರೀತಿಯಲ್ಲಿ கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, ಗರ್ಭ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, அன்னாளை போல ಅಣ್ಣಳ உன் ರೀತಿಯಲ್ಲಿ கண்ணீரை அவரிடத்தில் இப்பொழுது ஊற்றிவிடு. ಕಣ್ಣೀರನ್ನು ಅವರ ಬಳಿ ಸುರಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு ஊற்றிவிடு, ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುರಿಸು. கர்த்தரிடத்தில் ஊற்றிவிடு. ಕರ್ತನ ಬಳಿ ಸುರಿಸು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவ கரம் ದೇವರ ಹಸ್ತ இப்பொழுது நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ಈಗ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ஹalleluya. ಸ್ತೋತ್ರ. ಹalleluya. சிலருடைய கட்டுகள், ಅವರ ಕಟ್ಟುಗಳು, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ಪಾಪಗಳು அந்த ಮನ್ನಿಸಲ್ಪಡುವ, கட்டுகள் அறுக்கப்படுகிறதை காணுகிறீர்கள், ಕಟ್ಟುಗಳು ನಾಶವಾಗುವಂತದ್ದು ನೋಡಿ, கட்டுகள் அறுக்கப்படுகிறதை காணுகிறீர்கள். ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವಂತದ್ದು Thank you Jesus. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೆ. Thank you Jesus. ವಂದನೆ ಯೇಸುವೆ. இயேசுவின் நாமத்தினால், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினால். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ஹalleluya. நான் கர்த்தரிடத்தில் என் குறைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, ಕರ್ತನ ಬಳಿ ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ என் காரியத்தெல்லாம் நான் சொல்லிவிட்டு, ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿಬಿಟ್ಟು என்னை மன்னித்தார். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರು. என்னை தேவன் மன்னித்து விட்டார். ನನ್ನ ದೇವರು என்னை ಕ್ಷಮಿಸಿದರು. தேவன் மன்னித்து விட்டார் ನನ್ನ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟರು. என்ற நிச்சயம் உங்களுக்குள் வரும் என்றால், ಎಂಬುದಾಗಿ ನಿಶ್ಚಯ ನಿಮ್ಮ வாய்களை திறந்து ಬಾಯಿ ತೆರೆದು உங்கள் காரியங்களை ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು தேவனுக்கு இப்போ தெரியப்படுத்துங்க. ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. தேவனுக்கு இப்போ தெரியப்படுத்துங்க. ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. அப்பா, அப்பா, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ನನ್ನ ಕುಕ್ಕಿಸುವೆಯನ್ನು ನೀನು ಕಂಡು ஆகாரின் ನೋಡು. சத்தத்தை கேட்டவர், ಆಗರಳ ಪ್ರಾರ್ಥನೆ, எசேக்கியா ராஜாவின் சத்தத்தை கேட்டவர், ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನ அன்னாளின் சத்தத்தை கேட்டவர், ಅಣ್ಣನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿ என் சத்தத்தை இப்பொழுது கேளும். ನನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಈಗ ಕೇಳು. உம்முடைய தாசன் மூலமாக ದಾಸನ நீர் ಮುಖಾಂತರ கொடுத்த இந்த வார்த்தையின்படியே ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ. நான் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். ದೇವರಿಗೆ ಈಗ ತಿಳಿಯಪಡಿಸು. ஹalleluya. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தைரியமாய் இப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಈಗ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. தைரியமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಈಗ ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು. ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ஐயா எனக்கு இப்படி ஒரு